இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழை பொறுத்த வரையும் யூனிட் 7ல் ஔவையார் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஔவையார் டாபிக் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நிறைய ஔவையார்கள் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சங்க காலத்தில் ஒரு ஔவையார் இருக்காங்க, இடைக்காலத்தில், அதுக்கப்புறம் பிற்காலத்தில். ஸோ நிறைய ஔவையார் இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வந்து ஏற்படும். ஓகேங்களா? ஸோ அந்த குழப்பம்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டேபிளர் காலம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரே ஒரு டேபிளர் காலம் தான். இதை பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த காலகட்டத்தில் எந்த ஔவையார் வந்து வராங்க அப்படின்றத உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஔவையாரை பொறுத்த வரையும் சங்க காலத்திலேருந்து கிட்டத்தட்ட 6 ஔவையார் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சங்க காலத்துக்கு முன்னாடியே ஒரு ஔவையார் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஔவையார் வந்து பார்த்திங்கன்னா கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர், ஸோ இந்த புலவர்களோட சமகாலத்தவராக இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஔவையாருக்கு அடுத்ததாக சங்ககால ஔவையார். ஸோ சங்ககால ஔவையாரோட காலம் வந்து பார்த்திங்கன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தவங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா புறநானூரில், அகநானூரில் 2 பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. நற்றிணையில் 2 பாடல்கள், குறுந்தொகையில் 8 பாடல்கள், திருவள்ளுவ மாலையில் 1. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இவங்களுடைய காலகட்டத்தில் தான் சேர சோழ பாண்டியர்கள் வந்து இருந்திருக்காங்க. நாஞ்சில் வள்ளுவன் வந்து இருந்திருக்காரு. ஸோ அதியமான்கிட்ட நெல்லிக்கனியை பெற்ற ஔவையார் வந்து பார்த்திங்கன்னா சங்ககால ஔவையார் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் இடைக்கால ஔவையார். இடைக்கால ஔவையாரை பொறுத்தவரையும் அவங்களுடைய காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிமு 10ஆம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தவங்க. இவங்களுடைய காலகட்டத்தில் தான் மூவேந்தர்கள் வந்து இருந்திருக்காங்க. அதே மாதிரி பாரியோட மகள்கள் அங்கவை, சங்கவைக்கு திருமணம் செஞ்சு வச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைக்கால ஔவையார் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக சோழர்கால ஔவையார். சோழர்கால ஔவையாரை பொறுத்தவரையும் அவங்களுடைய காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. ஸோ இந்த ஔவையார் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை, அசதிக்கோவை இந்த நூல்கள்லாம் எழுதினவங்க. ஓகேங்களா? ஸோ ஆத்திச்சூடியில் மொத்தம் 109 பாடல்கள் வந்து இருக்கும். கொன்றைவேந்தனில் 91 பாடல்கள் வந்து இருக்கும். நல்வழியில் 41 பாடல்கள் வந்து இருக்கும். மூதுரையில் 31 பாடல்கள் வந்து இருக்கும். அசதிக்கோவையில் வந்து பார்த்திங்கன்னா சரியான தகவல் வந்து நமக்கு கிடைக்கல. ஓகேங்களா? அதே மாதிரி சோழர்கால ஔவையார் காலகட்டத்தில் தான் விக்ரம சோழன் வந்து இருந்திருக்கார். ஓகேங்களா? ஸோ இங்கே அசதி அப்படின்றது அசதிக்கோவையை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக சமயப்புலவர் காலகட்டத்தில் இருந்த ஔவையார். ஸோ இவனுடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா கிபி 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. ஸோ இந்த ஔவையார் தான் வந்து பார்த்திங்கன்னா ஔவை குறள், விநாயகர் அகவல் அப்படின்ற நூலை எழுதியிருக்காங்க. ஔவை குறளில் மொத்தம் எத்தனை குறட்பாக்கள் வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 310 குறட்பாக்கள் வந்து இருக்குது. ஸோ விநாயகர் அகவலில் நமக்கு இன்னும் எவ்வளோ பாடல்கள் இருக்குது அப்படின்றது சரியாக தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஔவையாரை பொறுத்தவரையும் விநாயகரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அகவல் பாடல், அகவல்னால் அழைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ தன்னுடைய பாடல் வரிகள் மூலமாக விநாயகரை பாடியே வந்து அழைக்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பிற்கால ஔவையாரில் கிபி 16-17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையாரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஔவையார் தான் தமிழறியும் பெருமான் கதையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக அதே பிற்காலத்தில் கிபி 17-18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையாரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஔவையார் தான் வந்து பார்த்திங்கன்னா பந்தன் அந்தாதி அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே பந்தன் அப்படின்னா ஒரு வணிகனை வந்து குறிக்கக்கூடிய சொல் தான் வந்து பார்த்திங்கன்னா பந்தன் அப்படின்றது. ஸோ பந்தன் செய்த சிறப்புகளை பற்றி அந்த நூல் வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஔவையாரை பொறுத்த வரையும் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை தாண்டி கேள்விகள் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஔவையாரோட நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்வழி, மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஔவையாரோட நீதி நூல்கள். அதே மாதிரி ஔவையாரோட சமய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விநாயகர் அகவல், ஔவை குறள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஔவையாரோட சமய நூல்கள். அதே மாதிரி ஔவையாரோட சிற்றிலக்கியம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பந்தன் அந்தாதி அப்படின்றது. அதே மாதிரி மூதுரை அப்படின்றதுக்கு உண்டான பொருள் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு அர்த்தம். சிறந்த அறிவுரைகளை இந்த நூல் வந்து வழங்குது. ஓகேங்களா? ஸோ இதுவரையும் ஔவையார் சம்பந்தமான முக்கியமான தகவல் வந்து பார்த்தோம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஔவையாரில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடல் வரிகள் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, முதல் பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் டேர்ம் 2ல் வந்து இருக்குது. ஓகேங்களா? மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதாவது ஒரு நாட்டு மன்னனையும் குற்றமில்லாத கற்றறிந்த ஒரு நபரையும் ஆராய்ந்து பார்க்கும்போது மன்னனை விட அந்த கற்றறிந்தவரே சிறந்தவராக இருப்பார். ஸோ மன்னனுக்கு அந்த நாட்டில் மட்டும்தான் சிறப்பாக இருப்பார். ஆனால் கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு
அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகளில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் இருக்குது. ஓகேங்களா? சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே. ஸோ அதியன் வந்து பார்த்தீங்கன்னா ஔவைக்கு நெல்லிக்கனி வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த நெல்லிக்கனி வந்து பார்த்தீங்கன்னா சாகாவரம் பெற்ற நெல்லிக்கனி. ஸோ அது அவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்துமே அதை வந்து பார்த்தீங்கன்னா ஔவைக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட ஔவையார் வந்து பார்த்தீங்கன்னா சாகாவரம் பெற்ற நெல்லிக்கனி அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் நீ எனக்கு கொடுத்துருக்க அப்படின்னா நீ எந்த அளவுக்கு உயர்ந்தவன், ஸோ இறைவன் போல நீயும் பல்லாண்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து அதியனை வாழ்த்துறாங்க. ஸோ இதுதான் இந்த பாடல் வரிகளில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் டேர்ம் 1ல் இருக்குது. கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டா புலவீர் எறும்பு தன் கையால் என்சான். அதாவது கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு புடி மண்ணளவு தான் நம்ம இதுவரையும் கற்றுருக்கோம். நம்ம இன்னும் படிக்காதது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுவரையும் நம்ம கற்றுக்கிட்டது ஒரு புடி மண் வந்து நம்ம கையில் எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கோமோ அவ்வளோதான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம கற்றுக்காதது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் அப்படின்னா சரஸ்வதி தேவியே அவங்களுடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கல்விக்கு தெய்வமாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியே இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்றது ஒரு புடி மண்ணு தான். இன்னும் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது மெத்த வெறு பந்தயம் கூற வேண்டா. ஸோ நிறைய பேர் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷயம் வந்து ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே பெருமையாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மற்றவங்களோட கம்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் தான் நிறையா தெரிஞ்சவன், உனக்கு வந்து எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதற்கு உதாரணமாக எறும்பை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம உடம்புல ஒரு ஜான் 2 ஜான் அப்படின்னு சொல்லி அளந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஜான் வரையும் நம்மளை அளக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் எறும்பு வந்து சின்னதாக தானே இருக்குது. அது அதோட உடம்பை அதோட கையால் அளக்குது அப்படின்னா அதுவும் 8 ஜான் தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நம்ம கற்றது மண்ணளவு தான். ஓகேங்களா? நம்ம கம்மியாக தான் வந்து கற்றுருக்கோம். நம்ம கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பாடல் வரிகளில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. முக்கியமாக ஔவையார் டாப்பிக்கை பொறுத்த வரையும் இந்த டேபிளர் காலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகங்கள் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு டேபிளர் காலமாக இது வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.